முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 103வது பிறந்த நாள். வழக்கத்துக்கு மாறாக நீங்க போஸ்ட் போட்ட ட்வீட் மாதிரி எல்லாரும் வந்து தலைவரை வாழ்த்துறது வந்து அன்பாக இருக்கிறார்கள், பயமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, கிருஷ்ணசாமி வாழ்த்தியிருக்கார், யாரோ வாழ்த்தி இருக்கிறார். எடப்பாடியை தவிர எல்லாரும் வாழ்த்திருக்காங்க. எடப்பாடியும் அடுத்த வருஷம் வாழ்த்திடுவார் நினைக்கிறேன். தெரியல, சபீர் கூட ஏதோ போட்டிருந்தாரு, பார்த்தா முரசொலியில ஒரு பெரிய கட்டுரை போல இருக்கு. முரசொலி எப்போ வந்து தெரியல, 2012 வந்து இல்ல 2012 அந்த சம்பவத்தை சொல்லியிருக்காரு. அது எப்போ வந்ததுன்னு தெரியல. அந்த மாதிரி போட்டிருக்காரு. நிறைய பேர் போட்டிருக்காங்க. எதிரிகளும் துரோகிகளும் கூட இந்த முறை வந்து கலைஞரை வாழ்த்தி இருக்கிறார்கள். வழக்கமாக அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வசைப்பாடக்கூடியவர்கள்லாம் கூட இன்னைக்கு வந்து வாழ்த்தி இருக்கிறார்கள். இன்னமும் யாரு வயிறிஞ்சிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா, இந்த வார்த்தையை சொல்றது கூசுது, இருந்தாலும் சொல்ற அகதிகள் தான். வேற என்னத்த சொல்றது? அவனுங்க மட்டும்தான் இன்னமும் வந்து அந்த பழைய ஹேஷ்டேக் எல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்தும் ஒரு மாதிரியான வாழ்த்துறைகள் தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி போட்டி போட்டு அந்த வடிவேலு தங்கச்சி கூப்பிடுவானுங்களே, அந்த மாதிரி கூப்பிட்டு கிடக்குறானுங்க நம்மள. இப்படி வரைக்கும் இல்லைங்க சொல்ற, இல்ல நம்ம ஆட்சியில் இருக்கும்போது கூட இவங்க வந்து நம்ம கிட்ட வந்து எதுக்காவது கேட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல. ராகுல் காந்தி ஒரு திருட்டு வேலை பண்ணிருக்காரு. 2024 எடுத்த போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அது வந்து வருஷம் அவர் வந்து காலையில வாழ்த்து சொல்ல மாட்டாருங்க. நம்ம உடன்பிறப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா போய் டேக் பண்ணி, ஏன்டா ஒரு வாழ்த்து சொல்றது கூட வாய் வராதா உனக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த முறை நம்ம காலங்காத்தாலேயே அவர் வந்து வாழ்த்து போட்டிருக்கிறாருங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அவரு விடுங்க, மாணிக்கம் தாக்கூர்லாம் போட்டிருக்காப்லையா? மாணிக்கம் தாக்கூர் கூட சொல்லியிருக்காரு, கர்நாடகா அணை பிரச்சனைக்கு காங்கிரஸ் எந்த எல்லைக்கு வேணாலும் செல்லும். எந்த எல்லை? கர்நாடகா எல்லைக்கு. கர்நாடகால ஆட்சியில இருக்கிறது யாரு? காங்கிரஸ். அதுவும் காங்கிரஸ் தானே. சரி, சில விஷயம் வந்து உடைத்து பேசுவோம். முதல்ல ஒரு நல்லது விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். இந்த ஜென்சின்ற ஒரு ஜென்சி டிஎம்கேன்ற ஒரு கான்செப்ட், இப்போ அது வந்து ஒரு நல்ல கான்செப்டா தான் நான் பாக்குறேன். இளைஞர்களுக்காக இளைஞர்கள் முன்னெடுக்கக்கூடியது. அதுல வந்து நம்மள மாதிரியான, நானே என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் இல்ல, நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து யூடியூப்ல பாக்குறது தான் அதுக்கு நலம். அப்பனாதான் வந்து அதோட இம்பாக்ட் வந்து ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று, அதில் வந்து இப்போ 2019-20லனா இளைஞரணியில் வந்து பொய்ப்பட்டி நடத்தினாங்க. கோவி அண்ணன் எல்லாரும், கருபழனியப்பன் போன்றவங்கன்னா வந்து அட்டன் பண்ணப்ப அது வந்து ஒரு இம்பாக்டா இருந்தது. ஃபேக்ட் செக் மாதிரி திமுக மீதான அவதூறுகளுக்கான, அதாவது 50-60 ஆண்டுகளாக அவதூறுகள் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. தனிப்பட்ட முறையில் திமுக தலைவர்களை குறிவிச்சும் அவதூறுகள் சொல்லப்படுகின்றன. திமுக அரசாங்கத்துடைய திட்டங்களை குறிவிச்சு சொல்றாங்க. பல அவதூறுகளை சந்திச்ச இயக்கம் இது. அதெல்லாம் வந்து எந்த வகையில தவறு? தனிப்பட்ட முறையில தலைவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட் செக் ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா, நல்லா இதுவாச்சு. நிறைய திமுகவினருக்கு திமுக பத்தின புரிதல். இதுக்கெல்லாம் சோர்ஸ் வந்து ஒருத்தர் தான், இன்னைக்கு பிறந்த கலைஞர் தான். அவர் முரசொலியில் எழுதினது எல்லாத்தையும் வந்து அது வந்து ஒரு விஷுவலா இருந்தது. திறந்த புத்தகங்க, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஆமா, எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ இந்த பசங்களுக்கு வந்து, இந்த பசங்க வந்து இளைஞர்கள்ட்ட போய் நேரடியா வந்து பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ பேசினா எடுபடுமானா அது சந்தேகம் தான். ஏன்னா இப்ப வந்து திருக்குறளுக்கு கலைஞர் விளக்க உரை எழுதினா கூட வந்து கடிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு, வேஸ்ட் அப்படின்னு. திருக்குறளே வேஸ்ட்ங்கிற மாதிரி அதுக்கும் கூட போயிருவாங்க. திருவள்ளுவரை போய் கடிப்பாங்க, அடுத்து அங்கதான் கடிப்பாங்க. இந்த கடிவெறிக்கும் அடுத்து வருவோம். இப்போ இந்த பசங்க வந்து இப்ப நடக்கிற கரண்ட் பொலிட்டிக்ஸை பத்தி பேசலாம். இன்னொன்னு, நம்ம மேல இப்ப இருக்கிற அவதூறுகளுக்கு மறுப்பு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கூட்டம் நல்லா பண்ணிருக்காங்க, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம 2-3 சின்ன சின்ன இது இருந்தாலும், ட்ரோல்லாம் ஆனாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த போஸ்டர்லயே நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். பெரியார் அண்ணா கலைஞர் யார் படமும் இல்ல. இருந்ததுன்னு வைங்களேன், அதுல வந்து சைஸ் சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, 3ஆவதா இருக்கு, 4ஆவதா இருக்கு. அந்த பிரச்சனையை நம்ம பாத்துருக்கோம். இல்ல, கட்சிக்குள்ள இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் இருக்குங்க. சாதாரணமா ஒரு கட்சிக்காரன், கட்சியில பொறுப்புல இருக்கிறவன் ஒரு ட்விட்டு போனோம்னா கூட, தலைவர் அவர்களுடைய ஆணையின்படி, இளந்தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி, எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பெருசா போட்டு ட்விட்டு எழுதுவான். இப்பயாவது வந்து இந்த டிக்மார்க் வந்த ட்விட்டு எல்லாம் வந்து பெருசா எழுத முடியும். முன்னாடி வந்து அது வந்து என்ன 240 கேரக்டரா, அதுக்குள்ளலாம் இதெல்லாம் வந்து பொருந்தாது. நம்ம எங்க விலகி போனோம், அந்த ட்விட்டர் ஜெனரேஷன் கிட்ட இருந்து, எக்ஸ் ஜெனரேஷன் கிட்ட இருந்து எங்க விலகி போனோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து விலகி போய். அதனால அந்த ஃபார்மேட்டை அந்த பசங்க உடைச்சிருக்காங்க. அதே மாதிரி தலைமை இல்ல, முன்னிலை இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா முதல்ல ஆரம்பிச்சது வந்து நாட்டுப்பண், தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு தான் நம்மளுக்கு. ஆமா, அதை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவு நல்லா போகுது. இப்போ நான் சொன்ன அந்த பொய்ப்பட்டி மாதிரி இவங்க வந்து ஏதாவது ஒரு கூகுள் ஃபார்ம்லயோ இல்ல ஒரு வாட்ஸ்அப்லயோ இதெல்லாம் வந்து அவதூறுகள், இதுக்கெல்லாம் பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு இன்டராக்டிவ் செஷன் வந்து இன்னும் வீரியமா இருக்கும். இந்த பசங்க இந்த ஜென்சி டிஎம்கேங்கிறதே வந்து ஒரு கிரியேஷனல் ஹப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இப்ப கட்சிக்காரங்கன்னா என்ன பண்ணலாம், கட்சியில இளைஞரணியில இருக்கிற பசங்க எல்லாம் மன்றம்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து 2025 எண்டுல டிஎம்கே யூத் விங் வந்து எடுத்தாங்க.
அதை வந்து கிளை அளவுல கொண்டு போய் அதை இன்னொரு வகையான கிரியேஷனல் ஹப்பா கூட யூஸ் பண்ணலாம். மன்றம்ங்கிற வார்த்தையே திராவிட இயக்கம் வந்ததுக்கு பிறகுதான் புழக்கத்துக்கே வருது. ஆமா, அதுக்கு முன்னாடிலாம் அதுக்கெல்லாம் வந்து வேற வேற பேர்கள் இருந்தது. மன்றம்ங்கிற பேர்ல ஒரு பத்திரிகையே வந்து நாவலர் நடத்தி இருக்கிறார். ரொம்ப ஒரு ஆமா, பிரபலமான பத்திரிக்கை. அப்படி பண்ணாதான் ரெண்டு சைடும் இது பேரலா ஒர்க் ஆனாதான் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்கம் வந்து கிடைக்கும். சோஷியல் மீடியாலையும் கிடைக்கும், மக்களிடம் செல்லுன்ற அண்ணாவோட வாக்கியத்திற்கேற்ப அதுவும் வந்து ஒரு இம்பாக்டா இருக்கும். இதுல வந்து இந்த வயசானவங்க போறது, நான் எடுத்து நடத்துறேன்றது, எங்க ஊருக்கு வந்து நடத்துங்கன்றது வந்து எந்த வகையிலும் எடுப்படாது. ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா? எப்ப நடத்தும், அதாவது உடச்சு சொல்லணும் அப்படின்னா லெஸ் விஜய் மோர் இம்பாக்ட்ங்கிறது எப்படி ஒரு இம்பாக்டோ அந்த மாதிரி இந்த ஈவெண்ட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு எவ்வளவு இம்பாக்ட் இருக்குன்றதுதான் நம்மளுடைய. அவங்களுக்கு பின்னாடி இருந்து இவங்க உதவி செய்யலாம், ஆமா, ஆனா நேரடியா பங்கேற்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, இப்ப நிகழ்ச்சியில ஐடி விங் செயலாளரும் என்ஆர் இளங்கோவும் சட்டத்துறை செயலாளரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நடக்க தடையா இருந்தது. இந்த பசங்க வந்து அண்ணா நகர் டவர் பார்க் கேட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு மண்டபம், அதனால வந்து நாங்க இங்க நடத்தணும். இந்த பசங்களுக்கு பின்னாடி பேக்கப்ல நாங்க இருப்போம், டெக்னிக்கலா இந்த பசங்களுக்கு நான் வந்து நாங்க பேக்கப்பா இருப்போம், லீகல் ஹெல்ப்பும் கொடுப்போம், டெக்னிக்கல் ஹெல்ப், அதாவது இந்த ஸ்ட்ரீமிங் அதெல்லாம் வந்து ஐடி விங் பண்ணி தரும், நாங்க எதுவுமே முன்னாடி வர மாட்டோம்ன்றத தெளிவுபடுத்திட்டாங்க. அந்த அளவுல தான் வந்து பார்ட்டியும் இந்த இதுவும் தனியாவே இருக்கு. இப்ப நீங்க எங்க ஊருக்கு வந்து நடத்துங்க அப்படின்னு நம்ம யாரும் கேட்க கூடாது. அந்த பசங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கட்சியில பொறுப்பு இருக்கவங்க நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மன்ற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவை வந்து எடுத்து பண்ணீங்கன்னா கட்சியும் ஸ்ட்ராங் ஆகும். இல்ல அந்த பசங்களோட இன்டராக்ட் பண்றதே வந்து நம்மளுடைய பாரம்பரியமான கட்சிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அவன் வந்து ஹாய் ப்ரோனுவா, நம்ம அண்ணன் சொல்லி பழகணும், அந்த கேப்பே வந்துரும்னு வச்சுக்கீங்களேன். ஆமா, இதுதான் ஸ்டார்டிங் ட்ரபிளே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆமா, அதனால இந்த ஒரு இதை வந்து நம்ம தாழ்மையா சொல்றோம். அடுத்து சில விஷயங்கள் வந்து பேசணும் அப்படின்னா, இந்த 2026 தோல்விக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்றத வந்து தலைவர் ஏத்துக்கிட்டார். அது எப்பவுமே திமுகல வந்து ஒவ்வொரு தேர்தல் தோல்விக்கு பிறகும் தலைவர் ஏத்துக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்ப நாங்க வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் நீங்க வந்து ஆன்லைன் போர்ட்டல்ல சொல்லுங்கன்னு கட்சி சாராத அன்பர்களிடம் வந்து கேட்கிறார். ஆன்லைன் வந்த உடன்பிறப்பின் குரல்ல. இன்னொன்னு வந்து நேரடி ஆய்வு கூட்டம் நிஜமாவே நல்லா நடக்குது. ஏன்னா சண்டை வருது, ஓகேவா? இன்னார் காரணம்ன்றதுல எல்லா இடத்துலயும் மேடையில உட்கார்ந்து இருக்கிறவரையே குறை சொல்லக்கூடிய சம்பவங்கள்லாம் வருது, நடக்குது. அதெல்லாம் இந்த அளவு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு மாசமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரி, எல்லாருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். நம்மளால நைட் நிம்மதியா தூங்க முடியல, தூங்கி எந்திரிச்சா ஐயோ இந்த ஆட்சியா, நம்ம ஆட்சி இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம், தலைவர் தோத்துட்டாருன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஒரு அளவுக்கு மேல போய் வன்மமா மாறுது. நீ வந்து இதனாலதான் தோத்த, இப்ப ஒண்ணும் இல்ல, முதல்ல வந்து இமீடியட்டா வேட்பாளர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, தோத்து போன வேட்பாளர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து அந்த மாவட்ட செயலாளர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து மண்டல பொறுப்பாளர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க, தேர்தல் பொறுப்பாளர்களை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து ஐடி விங்க கொதறாங்க, லீகல் விங்க எல்லாத்தையும் கொதறிக்கிட்டு வந்து கடைசியில வந்து தலைவர்கிட்ட வந்து இப்ப நிக்கிறாங்க. உண்மையே சொல்லணும்னா இந்த தோல்விக்கு முழு முதல் காரணம் வந்து நம்ம வந்து விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுன்றதான் முதல் காரணம். உண்மையில நாம ஏன் தோத்தோம் அப்படின்னு திமுக கலாய்வு செய்வதை காட்டிலும் நம்ம ஏன் ஜெயிச்சோம் அப்படின்னு தாவேகா கலாய்வு செய்வதுதான் முக்கியமானது. ஏன்னா அவங்களுக்கும் புரியல எதுக்கு ஜெயிச்சோம்னு, நம்மளுக்கும் புரியல நம்ம ஏன் தோத்தோம். இப்ப இன்ஸ்டாகிராம்னால மட்டும்தான் அவன் ஜெயிச்சான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபீல்ட்ல அவன் சில தொகுதியில கோஸ்டா போய் ஒர்க் பண்ணான்றது இப்ப நம்ம விசாரிக்கும் போது தெரியும். இன்ஸ்டாகிராம் மூலமா ஜெயிக்க முடியும், ட்விட்டர் மூலமாக ஜெயிக்க முடியும்னா அந்த ட்விட்டரையும் இன்ஸ்டாகிராமையும் எவன் ஆரம்பிச்சானோ அவனே ஜெயிச்சுட்டு போவானே. ஆமா, இப்ப அதுக்கு சொல்ல வரல. இப்ப எதுக்கு சொல்ல வேணா, எல்லாத்துக்கும் வந்து குறை. இப்ப இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல ஷோல்டர் டு ஷோல்டர், அதாவது உதவிகரமா இருக்கிறது தான் ஒரு திராவிட இயக்கத்தோட பண்பு. இந்த நேரத்துல வந்து அவரை நீக்கு, இவரை நீக்கு, லீகல் விங் சரியில்லை, அது இப்ப இந்த குறைகள் எல்லாம் கேட்ட பின்புதான் ஐடி விங்கும் லீகல் விங்கும் சேர்ந்து ஓகே இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்தா இப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு வந்து உச்சபட்ச கட்டமா வந்து ஆயுள் தண்டனை வரையும் பெற்றுத்தர முடியும், லைஃப் சென்டென்ஸ் வரையும் பெற்றுத்தர முடியும்ன்றத என்ஆர்இ வந்து விளக்கமா சொல்றாரு. இனிமேல் வந்து ஸ்ட்ரூடா இருப்போம் அப்படின்றத சொல்றாரு. இன்னொன்னு நமக்கே தெரியும், நம்ம வந்து இப்ப இந்த மாதிரி சைபர் போர்ட்டல்ல வந்து இந்த இது ஃபேக் நியூஸ் பரவுதுன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் வந்து எந்த ஆட்சியா இருந்தாலுமே வந்து அலக்களிக்கும். திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, தாவேகா ஆட்சியா இருந்தாலும் சரி அலக்களிக்கும். இன்னொன்னு அதை போய் ஜட்ஜி கிட்ட போனா அன்னைக்கே விடுதலை பண்ணிடுறான். போன தடவை எத்தனை சங்கிங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி 2 நாள் 3 நாள் செய்திகளை பத்தி மத கலவரம் நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து போஸ்ட் எல்லாம் போட்டு அவன் என்ன எத்தனை நாள் உள்ள இருந்தாங்க எல்லாம் 2 நாள். அங்க நம்ம போனோம்னா அதே கருத்து தான் அவங்க சொல்லி திருப்பி அனுப்புறாங்க. அதே தான் வந்து 2 நாள் 3 நாள்ல வந்து அனுப்புறாங்க. அதனால சில பிரச்சனைகள் இருக்கானா இருக்கு, அதை வந்து களையணும்னா களையணும். இந்த நேரத்துல நம்ம வந்து பார்ட்டியோட இதை ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணுமே தவிர, பொதுவா கலைஞர்கிட்ட ஒரு அணுகுமுறை இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களின் போதெல்லாம்
அவர் வந்து பிரச்சனையா மனிதர்களான்னு பார்ப்பாரு. எல்லாரும் வந்து மனிதர்களை தான் குறை சொல்லுவாங்க, பிரச்சனையை எடுத்து காமிக்க மாட்டாங்க. நம்ம தோத்ததுக்கு கோரா என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு அந்த பிரச்சனைகளை தான் அறியறதுக்கு பார்க்கணுமே தவிர்த்து, அதை தவிர்த்து விட்டு அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியாதவன் என்ன பண்ணுவானா, யார் மேலாவது பழிய போடுவான். அவர்தான் காரணம், இவர்தான் காரணம், இதுதான் காரணம் அப்படின்னு பழிய போடுவான். அந்த வேலைகள் தான் மிக அதிகமாக நடக்குது. இவங்களாம் சோசியல் மீடியால இருக்கிறதுனால ஏதோ ஒன்று எழுதணுமேங்கிறதுனால எதையாவது வந்து எழுதிட்டு போறது. உண்மையில களத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீ வந்து ஒரு ஆளை வந்து சுட்டி காமிக்கிறல்ல, அந்த ஆளு இந்த ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம 10 வருஷமா ஜெயிச்சுட்டு இருந்தோம்ல, அதுக்காக எப்பயாவது பாராட்டி இருக்கிறியா? அவரால் தான் தொடர்ச்சியா ஜெயிக்கணும் அப்படின்னு பாராட்டி இருக்கிறியா? நீ பாராட்டு முழுவதையும் வந்து நேரத்தில் வந்து கழகத்தின் காலையும் தலைவருடைய காலையும் வச்சிடற. தலைவரே சொல்றாரு, தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டாருன்னா கம்முன்னு விட்டு போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நீங்க சும்மா இருங்க தலைவரை, நாங்க சொல்றோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டிடியூட் தான் பிரச்சனை. அதான் பூமர் ஆட்டிடியூட்னு சொல்றேன். ஆமா, இப்போ என்ன குறைகள்லாம் வருது? இப்ப எனக்கு வந்து சீரணி திட்டம் வந்து அமையணும் அப்படின்னு என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. நான் வந்து தேர்தல் அறிக்கிறேன், அது நடக்கல. ஏன் நடக்கலன்னா, சீரணி திட்டம் கொண்டு வந்தா திமுக காரன் மட்டும் இருக்க மாட்டான், வேற யார் சங்கிகெல்லாம் உள்ள வருவான், பிரச்சனை வரும். அதுல உள்ள நடைமுறை சிக்கல் இருக்கு. நான் இப்ப வந்துட்டு நீங்க சீரணி கொண்டு வரல, அதனால தோத்துட்டீங்கன்னு சொன்னா லூசு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. எனக்கு கூட மெரினா பீச்ல சீரணி அரங்க வரணும், பழைய மாதிரி அங்க கூட்டங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. நீதிமன்றம் விடுவானா? அந்த மாதிரி இருக்கு. இப்ப தலைவர் வந்து எங்களை பார்க்கல, அது பண்ணல, 5 வருஷமா வந்து எங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னா அவர் சும்மாவா இருந்தாரு? பேஸ் மேக்கர் வச்ச அன்னைக்கு கூட வந்து அவரு விசிட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தாரு, அதிகாரிகளை பார்த்துட்டு. இப்ப நம்ம ஆட்சியில வந்துட்டோம் அப்படின்னா தலைவர்ன்றத பார்க்காம அவர் வந்து என்னென்னலாம் செயல் திட்டங்கள் செய்யறோ மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும். தமிழ்நாட்டுல மிக அதிகமாக தொண்டர்களை சந்தித்த தலைவர்ங்கிற பெருமை வந்து கலைஞர் அவர்களுக்கு தான். அவருடைய வாழ்நாள் ஸ்பேன் அவ்வளவு பெருசு. ஓகேவா? ரொம்ப சின்ன வயசுல பொறுப்புகளுக்கு வந்துட்டவர். அதுக்கு அடுத்து வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைவர் வந்து அவரும் வந்து இதுக்கு சளைச்சவர் கிடையாது. அவரும் இளைஞரணி செயலாளராக இருந்த காலகட்டத்தில இருந்து அவர் வந்து எத்தனை தொண்டர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறாரு, எவ்வளவு பேரோட போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அவ இதுல கூட எழுதியிருந்த ஃபேஸ்புக்ல கூட எழுதியிருந்தேன், குறைஞ்சபட்சம் 1 லட்சம் வீட்லயாவது தனிப்பட்ட முறையில இவர் வந்து யாரோ ஒருத்தரோட வந்து இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் யாராவது ஒரு தொண்டர் எடுத்துக்கிட்ட போட்டோ அவங்க வீட்டுல ஃப்ரேம் பண்ணி மாட்டோம். பெரியவர் வீட்லயே, வரமணியான வீட்லயே அவங்க வீட்டுல சொந்தக்காரங்க இறந்ததுக்கு படத்தரப்பு விழாக்கு வீட்டுக்கே போய் அந்த போட்டோ எல்லாம் பாக்குறோம். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னா மக்கள் சந்திப்பு அதிகமா இருக்கும், தொண்டர்கள் சந்திப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டா தான் துணை முதல்வர் சந்திச்சு. அதான் சொல்ல வரேன், துணை முதல்வர் ஒரு நாளைக்கு 6000-7000 பேரோட ஒரே மாவட்டத்துல போட்டோ எடுத்த வரலாறுனா ஒண்ணு நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். அவரு நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து அடுத்த ப்ரோக்ராம் வந்து நான் இல்லாம இருப்பேன். ஆனா அவர் 3 ப்ரோக்ராம்லயும் 3000-4000 பேர் இளைஞர்காரங்களுக்கே தெரியும். எந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த செகண்ட் மொத்தமா ஓடி வருவாங்க 1000 பேர். ஆமா, எல்லாரும் அவரை போக விடாம ஃபுல்லா நின்னு எங்களோட போட்டோ எடுத்துதான் போனோம். அது எடுக்கும் போது நமக்கு கால் வலிக்கும். இல்லக்கி அவர் எந்த இடத்துலயும் வந்து முகம் சுளிக்காம வந்து எடுக்கிறாரு. ஒரு நாளைக்கு 8000 பேரோட போட்டோ எடுத்ததெல்லாம் உண்டு. இப்போ அது இல்லாம தலைவரை போய் நீ பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இன்னொன்னு அப்படி இல்ல, நான் எல்லாத்தையும் போய் பாக்கணும்னா பொங்கல் அன்னைக்கு எல்லா வருஷமும் சந்திச்சாரு, எல்லாரையும் சந்திக்கிறாரு. எல்லாருக்கும் வந்து அவர் வந்து இந்த பொங்கல் காசு கொடுக்குறாரு, தலைவர் வந்து பிரசன்டேஷன் வாங்கிக்கிறாரு. நீங்க ஏதாவது பொங்கல் கிஃப்ட் கொடுத்தா வாங்கிக்கிறாரு. கலைஞராவது 10 ரூபா கொடுத்தாரு, 100 ரூபா கொடுக்குறாரு. நீங்க போய் இப்போ பொங்கல் அன்னைக்கு பார்க்கலாம், அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்கலாம். பிறந்த நாள் அன்னைக்கு எத்தனை முறை நம்ம பார்த்திருக்கோம் அவர் அந்த மேடையில நின்று வரவங்க எல்லாரோடய வந்து போட்டோ எடுத்துருக்காரு. இது ஒரு பிரச்சனையா? தேர்தல் தோல்விக்கு இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, போட்டோ எடுக்கல, என் கூட வந்து தலைவர் போட்டோ எடுக்கல அப்படின்னு ஒரு குறையா சொல்றது. ஏன் ஆட்சியா போயிடுச்சு, நம்மளுடைய ஸ்கீம் எல்லாம் என்ன ஆகுங்கிற ஒரு கவலையில இருக்கிறோம். நாட்டுடைய எதிர்காலமே வந்து இருளா இருக்குது. யாருன்னு தெரியாத தற்கொலைகள் வந்து திடீர்னு வந்து புடிச்சிட்டானுங்க. இந்த இதுல பிளானட் ஆப்ஸ்ல வந்து இந்த குரங்குங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடும்ல, அமெரிக்காவுடைய ஆட்சியை பிடிச்சிடும்ல, ஆட்சியெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி வந்து பிடிச்சிடும். எங்க ஆப்பிரகாம் சிலைக்கு பதிலாக அந்த குரங்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆட்சியை தான் பிடிப்பாங்க, மனிதர்களை எல்லாம் வெட்டி விட்டு குரங்குங்க ஆட்சியை பிடிச்சிடும். அது மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கேன்னு நம்ம கவலைப்பட்டு இருக்கும்போது திமுக ஏன் தோத்து போச்சுன்னா, நான் அறிவாலயத்துக்கு வந்தேன், நான் சிங்கப்பூர்ல இருந்து அறிவாலயத்துக்கு வந்தேன், நான் வந்தப்ப அவர் அங்க இல்ல, நானே சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன், இவரால கோட்டையில இருந்து இவரால வந்து ரோட்ல இருந்து அறிவாலயத்துக்கு வர முடியாதா என்ன பாக்கிறதுக்கு? இந்த ரேஞ்சில போஸ்ட் போட்டு அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்க முடியும். இப்ப நீங்க வர அப்படின்னா அங்க இருக்கிற என்ஆர்ஐ பொறுப்பாளர்கிட்ட சொல்லி இருந்தானா அவர் இங்க சொல்லுவாரு, இங்க அப்பாயின்மெண்ட் உனக்கு புக் ஆகும், இல்ல இவரோட சில டைம்ல பிரச்சனைகள் வருதுங்க, அது வரலன்னு சொல்ல ஊர்ல இருந்து எல்லாம் வராங்க. அவங்க வந்து முறையா அவங்க எம்எல்ஏ கிட்ட மாவட்ட செயலாளர் கிட்ட எல்லாம் தகவல் சொல்லிட்டு வராங்க. சில நேரங்கள்ல அவர்களையும் வந்து சந்திக்க முடியாம போயிடுது. தலைவரை பாக்கிறதுக்குன்னே ஊர்ல இருந்து செலவு பண்ணிட்டு வராங்க, அவங்களாலே பார்க்க முடியாம போயிடுது. அவங்க எல்லாம் வந்து ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ இது மாதிரிலாம் எழுதுறது கிடையாது. இன்னொரு முறை வந்து சந்திப்புக்கு முயற்சி பண்ணி மறுபடியும் வந்து பார்த்துட்டு போறாங்க. யாருமே வந்து இவரை பார்க்க முடியாது அப்படின்னு கிடையாது. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய
தாவேகா முதல்வர் இருக்கிறாப்புல திருச்சிக்கு போறாரு, 5000 பேருக்கு டோக்கன் போட்டு உள்ள அனுப்புறான். அந்த கட்சிக்காரன் ஒருத்தனாவது தலைவர் என் கூட நின்று போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தானா? இனிமேல் அடுத்து 1 மாசம் கழிச்சு தான் வெளியே வரப்போறாப்புல. இது மாதிரி இருக்கு. மத்த கட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பஞ்சாயத்து வருது. இது ஒரு பஞ்சாயத்தாங்க. இதை டீல் பண்றதா திமுக தலைவர் சொல்றேன். இப்ப வெளிநாட்டுல இருந்து இருக்கிறவங்க இங்க வரணும் அப்படின்னா அங்க உள்ள என்ஆர்ஐ பொறுப்பாளர்கிட்ட சொல்லுங்க, அவர் இங்க கான்டாக்ட் பண்ணாரு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும், செயலாளரையோ இல்ல தலைவரையோ பாக்குறது இவ்வளவு ஈஸியான ப்ராசஸ் தான். இது திமுகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுகலையும் இதான் ப்ராசஸ். தலைமை நிலைய அலுவலக நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்கிறவர் அவரை பிடிச்சி Facebookல போய் கொதறது, நீ எங்களை பார்க்க புட்டியா, நீ ஏன் வந்து குறுக்கல நந்தி மாதிரி நின்ன? அதுக்குதான் அவர் அங்க வச்சிருக்கிறார். நந்தி இதுலதாங்க அவர் முதலமைச்சரா இருந்தாரு. இப்பவும் கூட அவருக்கு வந்து உயர்மட்ட பாதுகாப்பு இருக்கு தலைவருக்கு. சும்மா இஷ்டத்துக்குலாம் யாருமெல்லாம் வந்து போய் பார்க்க முடியாது, ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் ஏபிபி கும்பல் வந்து பிரச்சனை பண்ணலையாங்க? பிரச்சனை பண்ணலையா? அவர் உயர்மட்ட பாதுகாப்புல இருக்கிறாரு அவரு. அல்லாம அவருடைய வயதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு பாருங்க, எந்த ஒரு போட்டோலயாவது இந்த மாதிரி சேர்ல உக்காந்துக்கிட்டு தொண்டனை நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்திருக்காரா? எல்லாரோடையும் எழுந்து நின்று தாங்க போட்டோ எடுப்பாரு. ஒரு நாளைக்கு அவர் வந்து 500-1000 பேரோட போட்டோ எடுக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் அவர் நிக்கணும்? இதெல்லாம் யோசிக்க வேணாமா? தலைவருடைய ஹெல்த் வந்து எவ்வளவு முக்கியம் இந்த ஒரு சில சமயம் நமக்கே வந்து ஆர்கே வந்து அவரோட போய் போட்டோ எடுக்கிறது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவரை போய் நீ வராதன்னு அவர் சொல்ல முடியுமா? அவர் ஒரு பத்திரிகையாளர். அவன் ஏடிஎம்கேல இருந்து ஏதாவது நியூஸ் கொண்டு வந்து சொல்லுவான், இல்ல தாவேகால இருந்து ஏதாவது நியூஸ் கொண்டு வந்து சொல்லுவான். அதெல்லாம் நமக்கு அப்புறம் எப்படி தெரியுது? சில பேர் கேக்குறாங்க, ரங்கராஜ் பாண்டே இவருடைய அப்பா வந்து இறந்ததுக்கு வந்து தலைவர் நேர்ல போனாரு, எங்க அப்பா இறந்தப்ப தலைவர் வரல அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு நேத்து ஒரு கமெண்ட்ல அது மாதிரியே வந்து அது மாதிரி ஒரு சென்டிமெண்டா வந்து ஓட்டிட்டு போறது இல்ல. இப்ப அதுக்கெல்லாம் ஒரு நிச்சயமாக மாவட்ட செயலாளர் லெவல்ல அங்க போகணும், உள்ள இருக்கிறவங்க இப்ப செய்வாங்க. இல்ல அது செய்யணும். அது செய்யலன்னா மாவட்ட செயலாளரோட தப்பு அப்படின்னு அதை கண்டிக்கலாம். ஆனா இளையராஜா பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணதுக்கு ஏன் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணலன்னா நேத்து எழுதுறாங்க. சரி, இதுக்குமே ஒரு வழி பண்ணலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்விட்டர்ல தலைவரே இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு @MK ஸ்டாலின் போட்டு விட்டுருக்கானுங்க. அவரு வந்து ட்விட்டர்ல இவன் போறத வந்து உடனே பார்த்துட்டு வாழ்த்து சொல்லணும் எல்லாரும் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. இது எல்லா செலிபிரிட்டிஸுமே இவங்க வந்து இப்படிதான் டீல் பண்றாங்க. முன்னாடி வந்து செலிபிரிட்டிஸ் வந்து இந்த சமூக வலைதளங்கள் வருவதற்கு முன்னும் அணுக முடியாதவர்களாக இருந்தார்கள். அன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியல. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுடைய ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு அலுவலகத்தில் இருக்கிறவர் வந்து ஒரு போட்டோவை போட்டு கையெழுத்தை வாங்கி திருப்பி அனுப்புவார். இது சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் பிரபலங்கள் இவர்கள்லாம் அன்னைக்கு பண்ணிட்டு இருந்த விஷயம். இன்னைக்கு ட்விட்டர் வந்துட்டதுனால, ஃபேஸ்புக் வந்துட்டதுனால, அதுல இவங்களும் இருக்கிறாங்கிறதுனால நேரா ஒரு அட்டு போட்டு விட்டுருது. அவங்க படிச்சுட்டு நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. கரெக்ட். இப்ப இதையுமே வந்து நம்ம பழையபடி அவன் பர்த்டேனா கிரீட்டிங் கார்டு அனுப்புற ப்ரொசீஜரா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல ஒன்றும் பெரிய இதாகாது. ஆனா உனக்கு தான் சொல்ல முடியும், உங்க வீட்டுல உள்ளவங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன் அப்புறம் வந்து என் தங்கச்சிக்கு சொல்லணும்னா கேட்கணும். இதை வந்து வேணா நம்ம மாவட்ட செயலாளர் லெவல்ல சொல்லி இந்த மாதிரி ஒரு வாழ்த்து கார்டு பொங்கலுக்கு கையெழுத்தோட கலைஞரோட கையெழுத்தோட அந்த காலத்துல வரும். அந்த மாதிரி கூட திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய பொருட்செலவு இல்லை, அது பண்ணலாம். இதெல்லாம் சொன்னா ஓகே. இல்ல மோடி கிட்ட இருந்து எனக்கு வருது வாழ்த்து. அப்படியா? அது எப்படி வருதுன்னே தெரியல. எனக்கு ஜிமெயில வந்துட்டு இருக்குது. என் பிறந்த நாளுக்கு மோடி கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து வருது. அது என்ன செட்டப் அவங்க பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது மாதிரி ஒரு செட்டப்பை திமுக ஐடி உருவாக்கலாம். சரி, அதையும் பண்ணிடலாம். அடுத்து எல்லாத்துக்கும் காரணம் சமூக வலைதளம் தான்றத வந்து விகடன் வரையும் வருது அப்படின்னா, நம்மளோட ஆதங்கங்களை நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணாம, வாட்ஸ்அப் க்ளோஸ் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணாம சமூக வலைதளத்துல வெளியில எழுதுறதுனாலதான். வெளிப்படையா சொல்லணும்னா ஏடிஎம்கே, பிஜேபி, நாத்தாகா 3 இதையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு டிஎம்கே ஐடி விங் வந்து சஃபிஷியண்டாவே இருந்துச்சு. இந்த மாதிரி இன்ஸ்டால இந்த ரீல்ஸ் கலாச்சாரம்னா நார்மல் ரீல்ஸ் நம்மளால பண்ண முடியும். இப்ப ஐடி விங்ல இருக்கிறவங்க பேச சொன்னா பேச போறான். ஆபாசமா உள்ளதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இல்ல ஐடி விங்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இப்ப வந்து ஆட்சியை வந்து ஐடி விங்கால தான் பிடிச்சிருக்கு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸால தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லப்படக்கூடிய தாவேகாவுடைய ஐடி விங்குடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இருக்காது. 100 பேருக்குள்ளதாங்க இருக்காங்க. வெறும் 80 பேரும் தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருக்கும்போது திமுகவுடைய ஐடி விங் மட்டும் எவ்வளவு பெருசா இருந்துற போகுது? அதை விட கம்மி தான். அதிமுகவுடைய ஐடி விங் மட்டும் எவ்வளவு பெருசா இருந்துற போகுது? ஐடி விங்னா இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, எல்லா ஊர்லயும் அதுக்கு ஆளு இருக்கு, ஒரு ஐடி விங்குக்கு வந்து ஒரு 1,00,000 பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இப்போ உண்மையிலேயே ஒரு வெளிப்படையான ஒரு பிரச்சனை இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை இருக்கு. அதை வந்து நம்ம ஒத்துக்கணும், அதை சரி செய்யணும். சரி செய்யறதுக்கான என்னென்ன வழிகள் இப்ப ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு தோல்வி காரணமே இதுதான்.
ஐடி இப்ப நான் பாக்குறேன் 2 ஐடி விங்கும் ஏடிஎம்கே ஐடி விங்கும் டிஎம்கே ஐடி விங்கும் மீம் பேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அது எந்த கட்சி ஐடி விங்கா இருந்தாலும் தொண்டர்களிடம் அடி வாங்கியே தீரணுங்கிறது அந்த ஐடி விங்குகளுடைய தலையெடுத்து அந்த ஐடி விங்கு செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாபக்கேடு, அவ்வளவுதான் நம்மளால வந்து சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து டிவிக்கு ஐடி விங்கே திட்டுறாங்க. ஆமா, டிவிக்கு ஐடிவிங்க டிவிக்கு தொண்டர்கள் திட்டாங்க. ஏண்டா நம்ம பசங்க வந்து போயிட்டு அங்கங்க போயிட்டு பாலியல் வன்முறை எல்லாம் பண்ணிட்டு வராங்க, இதையெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வந்து பெருசா மீன் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தடுப்பதற்கு ஐடிவிங்க என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு தாவேகதாரில கேட்கறாங்களே நீங்க. அதாவது ஒரு கட்சிக்கு பலி கொடுக்க வேண்டிய விங் அப்படின்னா அது ஐடி விங்கா தான் இருக்கும். ஆனாலும் இதையெல்லாம் சரி செய்ய நம்ம சொன்ன அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை எல்லாம் சரி செய்யக்கூடிய இதெல்லாம் மொத்த ரகசியத்தையும் சொல்லியாச்சு. இதை அதிமுக காரணம் பார்ப்பான், அவன் சரி பண்ணிக்க மாட்டானா? பண்ணட்டும், பங்காளி ஆயிட்டா அப்புறம் என்ன. சரி, அடுத்ததா திருமா வந்து டெய்லி வந்து ஜூம் கால், டெய்லி செய்தியாளர் சந்திப்பு, மாத்தி மாத்தி பேசுனது. இதே ஸ்டூடியோல நம்ம அவரை வாழ்த்தியும் பேசியிருக்கோம், அவர் மேல விமர்சனமும் வச்சிருக்கோம். எனக்கு என்னன்னா, அவர் வந்து நான் நேராவே பார்த்து வளர்ந்தவன். அவரை வந்து நான் என் ஸ்கூல் வயசுல இருந்து அவரை பார்த்துட்டு அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு உங்க ஊர் பக்கம் தானே. ஆமா, தேர்தல் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் எப்படி எல்லாம் போராடினார்ன்றத நான் பார்த்திருக்கேன். இப்ப இங்க இருக்கிற வட சென்னையில இல்ல வட தமிழ்நாட்டுல இருக்கிற லீடர்ஸ் மாதிரி இல்ல. அவர் வந்து உண்மையிலேயே சோசியல் ஜஸ்டிஸ்க்காக பேசக்கூடியவர். பெரியார் அம்பேத்கர் பேசக்கூடிய. சின்ன வயசுல திமுக மாணவர் கழகத்துல மாணவர் அணியில அப்படி இருந்தவர். எப்ப மாநாக்குள்ள சரி தவறு பண்ணார், சரி விட்டுருவோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பேசினது, ஈவன் வந்து ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் வரதுக்கு அவரும் குரல் கொடுத்தது, இடபிள்யூஎஸ்க்கு எதிராக அவரும் வந்து ஒரு வழக்கறிஞரை நியமிச்சது, எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. ஏன் வந்து 2024 தேர்தலுக்கு அப்புறம் எல்லா கட்சிகளும் தடுமாறின? ஒண்ணு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சலிச்சு போச்சா, இல்ல இந்த நியூ என்ட்ரி ஆஃப் டிவிகேவா அப்படின்றது தெரியல. எவ்வளவு வந்து முரணா பேசுறாருன்றத பார்த்தா எனக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றது இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. என் தொண்டர்கள் தான் வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்றாருன்றாரு. ஆனா அவங்களுக்காக தான். அப்ப அது வந்து உங்களோட ஸ்டாண்ட், என்டையர் பார்ட்டியோட ஸ்டாண்டு தான் திருமாவோட ஸ்டாண்டா இருக்கணும். நீங்க வந்து என்னமோ என் தொண்டர்களுக்கு தான் அதிகார வெறி இருக்குன்ற மாதிரி அவங்கள வந்து டிஸ்ஓன் பண்ற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்றாரு அவரு. திருச்சி கிழக்குல என்ன வந்து நிக்க சொல்றாங்க, என்ன அமைச்சராக சொன்னாங்க, நான் அதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டேன், எனக்கு வந்து சுயநலமா அப்படின்னு அவரை ப்ரூவ் பண்றதுல வந்து அவர் வந்து ரொம்ப அதுக்குன்னு வந்து அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. வைகோன்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவருடைய அரசியலை பாக்குறாங்க, என்ன பண்ணாலும் சரி நான் பாட்டு நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை இந்த திருமாவும் தாராளமாக நடத்தலாம். அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சி எல்லாம் எதுவும் கிடையாது. அவர் திமுகவை விமர்சிப்பதாக இருந்தால் விமர்சனம் என்ன, திட்டுவதாக இருந்தாலும் திட்டிட்டு போகலாம். நீங்க எதிர்கேம்புக்கு போயிட்டீங்க. முன்னாடி வந்து என்ன சொன்னீங்க, நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு மட்டும் கொடுக்க போறோம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்னு ஆதரவு கொடுக்க போறோம்னு வந்து திமுக கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நீங்க மினிஸ்ட்ரிக்கே போயிட்டீங்க. நீங்க மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு அங்க இருந்துகிட்டு பழைய மாதிரி திமுகவுல நீங்க உறவு கொண்டுட்டு இருந்தா அது நீங்க தவேகாவுக்கும் செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும், திமுகவுக்கும் செய்யக்கூடிய துரோகமாக இருக்கும். ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ல நில்லுங்க. ஆத்துல நிக்கிறீங்களா ஆத்துல நில்லுங்க, ஒரு கட்சியில இருக்கிற ஜெயிச்ச எம்எல்ஏ அமைச்சர் ஆகணும்னு எல்லா கட்சி தொண்டர்களும் விரும்புவான். அப்படி இருந்தாதான் அது கட்சி. அவங்க தான் விரும்புறாங்க, எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க கட்சி கேடர் செய்ய அசிங்கப்படுத்துறீங்கன்றதான் நம்மளோட விமர்சனம். அப்ப என்ன வன்னி அரசுக்கு என்ன பதவி ஆசையினால அவர் வந்து கேட்டு வாங்கிட்டாரா? நீங்க அவரை எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க. இப்ப சிந்தனை செல்வன் தான் சொன்னாரு, 2 திராவிட கட்சிகளும் வந்து விசிக தலைவர் திருமா வந்து முதல்வரா ஏத்துக்கணும்னு. அவரையும் டிஸ்ஓன் பண்றீங்களா, அவரையும் அசிங்கப்படுத்துறீங்களா? புரியலையே எனக்கு. நேத்து வந்து திமுக துணை பொதுச்செயலாளர் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஆமா, பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், எங்க லெவல்ல 2வது கட்ட லெவல்ல 3வது கட்ட லெவல்ல பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். நான் கூட எனக்கு ஒரு கருத்து இருந்தது, ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்ற வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதாவது இது மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லா விதமான சாத்தியங்களையும் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா எங்க தலைவர் என்ன சொன்னாரு, எங்க தலைவர் வந்து எதிர்கட்சியா இருக்க போறேன்னு சொல்லிட்டாரு. முதல் நாளே சொல்லிட்டாரு. நாங்க ஏதாவது அறிக்கை விட்டோமா, இல்ல எடப்பாடியை போய் பார்த்தோமா, நாங்க வந்து இது கோர போறோமா, அடுத்த அதாவது மைனாரிட்டி கவர்மெண்டாக டிவிகே வந்திருக்கு, அடுத்த நிலையில வந்து பெரிய கட்சியாக திமுக தான் வந்திருக்கு. திமுக வந்து ஏதாவது ஆட்சி உரிமையை ஏதாவது கோரிச்சா? இல்லையே. கடைசி வரையும் எடப்பாடி தான் வந்து முதலமைச்சர்னு அதிமுக தான் சொல்லி கொண்டு அதிமுக சொன்னது. லீமா அதுல யார் சொன்னது? லீமா ரோஸ் தான் சொன்னுச்சு. சிவி சண்முகம் வந்து புட்டு வச்சார்ல, ஏடிஎம்கே வந்து கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடி எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, துணை முதலமைச்சர் கேட்டாங்க, எடப்பாடி தான் ஒத்துக்கலன்னு சொன்னார்ல. ஏன் இப்ப வரையும் ஏன் அதுக்கு ஆதவர்ஜுனா மறுப்பு தெரிவிக்கல? தாவேகா பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஏன் தாவேதி ஆதவர்ஜுனாவே தான் சொன்னார் எலெக்ஷன் முன்னாடி, துணை முதல்வரும் 70 சீட்டோ 90 சீட்டோ தராங்க, நாங்க மறுத்துட்டோம். நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்கல்ல.
எதுவுமே அதிகாரப்பூர்வமாக நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு விவாதத்தை 1 மாசமா ஊடகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் பொழுது போகாதவங்களா அதை வச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு பெரிய குழப்பம். கிறிஸ் ஜோடங்கர் வந்து ஒரு குண்டை போட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல நாங்க தாவேகாவுடன் கூட்டணியில இருக்கிறோம், ஆனா இந்திய அளவுல நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறோம், அதனால இந்தியா கூட்டணியில திமுக இருக்கு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி நேத்து வந்து ஆராசா தெளிவுபடுத்திட்டார். நாங்க வந்து திருமா கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து எங்களுக்கு கொள்கை முரண்பாடு எதுவுமே இல்லை, நாங்க பின்னாட்களில் சேர்ந்துப்போம் அப்படின்ட்டாரு. காங்கிரஸ் வந்து ஐடியாலஜிக்கலி எங்களுக்கு எதிரானதுன்ட்டார். இல்லைங்க, நாம ஒரு மாநில அரசாங்கம், தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கிறோம். நாம வந்து எப்படி அகில இந்திய அளவுல அவங்களோட கூட்டணி வைக்க முடியும்? அவங்களோட உத்தரப்பிரதேசல நம்ம போய் திமுக போய் சீட்டு கேட்டா காங்கிரஸ்காரன் கொடுப்பானா? இல்ல டெல்லியில கேட்டா கொடுப்பானா? நம்மளுக்கு எங்கேயுமே கொடுக்க போறது கிடையாது. இல்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், நாம அவங்களுக்கு சீட்டு பார்த்து தூக்கி போற லெவல்ல இருக்கிறோம். நம்மள வந்து அவன் இப்படி டீல் பண்றானா? ஏப்ப சாப்பையான்னு கேக்குறேன். 5 எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு, அது இல்லாம 23லயோ 22லயோ அப்பயும் ஒரு ராஜ்யசபா. இது என்ன ஒரு மாதிரி கள்ளத்தனமா இருக்குது. 5 எம்எல்ஏ இங்க இருந்துகிட்டே ஒரு கள்ளத்தனமான ஏதாவது வாயில ஏதாவது வரப்போகுதுங்க. விஜய் மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்குது. கள்ளத்தனமான ஒரு வேலையை அங்க செஞ்ச, இப்போ நீ டெல்லிக்கு போயிட்டு அங்க இருந்து இதே மாதிரியான ஒரு கள்ளத்தனமான வேலையை திமுக கிட்ட செய்யல. என்ன அர்த்தம்? திமுக கிட்ட சொல்றது இல்ல. இப்ப இங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க ஒரு ராஜ்யசபா சீட் வாங்குனீங்க, இப்ப தாவேகாவோட போய் தாவேகாவோட 108 சீட்ல அவனுக்கு தான் மெஜாரிட்டி இருக்கு. என்னங்க இது அநியாயம்? இது நானே வந்து இப்ப தாவேகா ஜெயிச்சதுங்கிறத ஜீரணிக்க முடியல, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா தாவேகாவுக்கு முதலாக பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. லெஃப்ட் பாண்டி மாதிரியான ஆட்கள் போனா தானே தெரியும். லெஃப்ட் பாண்டி மாதிரி எவ்வளவு தகுதியுள்ள ஆட்கள் வந்து தாவேகாவுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் விட்டு போட்டு இந்த பெலிக்ஸ் இருக்கிறாப்ல, பெலிக்ஸ் ராஜ்யசபா போக கூடாதா கேக்குறேன் நானு. பெலிக்ஸ் போக கூடாதா? அவர் யூடியூப்லயே தான் காலத்துக்கு வளரிட்டு இருக்கணுமா? ராஜ்யசபாவுக்கு போய் லயலாமணி போக கூடாதா? லயலாமணி போக கூடாதா? நாஞ்சில் சம்பத் போக கூடாதா? நாஞ்சில் சம்பத் போக கூடாதா? ராம்குமார் போக கூடாதா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே தாவேகால, தகுதி உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களே. அவங்களையெல்லாம் விட்டு போட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேற்று சிதம்பரம் போய் பேசிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இவரு கிறிஸ் ஜோடங்கர் பேசியிருப்பார் போல. இல்ல இதுல வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தாவேகா நடந்துக்காக சொல்றேன். காங்கிரஸை உள்ள விட்டா இதுதான் நடக்கும். இவ்வளவு காலமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, திமுகவுக்கே அவனுக்கு என்ன செஞ்சானுங்க அப்படின்னு தெரியும், பார்த்துட்டும் அவனுங்களை நம்பி நீங்க வந்து ஆட்டையில இறங்குறீங்களே. விஜய் நம்ம என்னன்னு சொல்றது? பாவம் தான் சொல்லணும். பாவம் தான் சொல்லணும். நம்ம மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.